மீனாவின் தொலைந்த புன்னகை. மீனா வழக்கமா அந்த கிளாஸ்லயே ரொம்ப ஜாலியா இருக்கிற பொண்ணு. அவளுக்கு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஆர்ட் கிளாஸ்னா ரொம்ப புடிக்கும். தினமும் காலையில ஒரு பெரிய சிரிப்போட தான் கிளாஸ்க்கு வருவா. ஆனா, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்துச்சு. மீனா தலைய குனிஞ்சபடி கிளாஸுக்குள்ள வந்தா. வழக்கமான சிரிப்பு இல்ல. குட் மார்னிங் கூட சொல்லல. அவளோட ஃப்ரெண்ட் யாரோ கேட்டான். "மீனா, நீ நல்லா இருக்கியா?" அவ சும்மா ஆமாங்கிற அர்த்தத்துல தலைய ஆட்டுனா. பிரேக் டைம். மீனா தனியா உட்கார்ந்திருந்தா. எல்லாரும் அவ பார்த்தாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் அவளோட டீச்சர், ரீனா மிஸ், கிளாஸ்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாங்க. சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சோகமா இருக்கலாம். நாம சொல்ற ஒரு அன்பான வார்த்தையோ, இல்ல செய்ற சின்ன உதவியோ அவங்க சிரிப்ப திரும்ப கொண்டு வரும். ஆரவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் அவனோட நோட்புக்க எடுத்து, "நீ ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட், மீனா. சீக்கிரம் நல்லா ஆகணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு எழுதுனான். அத பிரியாவுக்கு குடுத்தான். பிரியா அதுல "உன்னோட சிரிப்ப நாங்க மிஸ் பண்றோம்" அப்படின்னு எழுதுனா. ஒவ்வொருத்தரா கிளாஸ்ல இருந்த எல்லா பசங்களும் அன்பான நோட்ஸையும், ஜாலியான படங்களையும் வரைஞ்சாங்க. அவங்க அந்த நோட்ஸ வந்து ஒரு சின்ன கவர்ல போட்டு ஆர்ட் கிளாஸ் அப்போ மீனா கிட்ட குடுத்தாங்க. மீனா மெதுவா அத திறந்தா, அதெல்லாம் படிக்க படிக்க மெதுவா சிரிச்சா. அப்புறமா அவ முகத்துல பிரகாசமான சிரிப்பு வந்துச்சு. "தேங்க்ஸ். என்னோட பூனைக்கு உடம்பு சரியில்லன்னு சோகமா இருந்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னா." அப்ப இருந்து அந்த கிளாஸ் அன்பான கிளாஸா மாறிடுச்சு. சில அன்பான வார்த்தைகள் எப்படி ஒரு தொலைந்த சிரிப்ப திரும்ப கொண்டு வரும்னு யாருமே மறக்கல.